ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அவுட்டோர் கெட் டுகெதர் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இங்கே கனடாவில் இண்டிவிஜுவல் ஹோமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பேக்யார்டு இருக்கும். இந்த கெட் டுகெதர் வந்து ஃப்ரெண்டு வீட்டோட பேக்யார்டில் தான் நடந்துச்சு. அதுவும் இவங்க வீட்டோட பேக்யார்டு வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அன்றைக்கான மெனு வந்து கொத்து பரோட்டா, கலக்கி, அதுக்கப்புறம் வந்து சால்னா இருந்துச்சு. சால்னாவில் வந்து சிக்கன் ப்ளஸ் பீஃப் ரெண்டுமே வச்சுருந்தாங்க. மெயினான ஐட்டமான சால்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே பேக்யார்டில் வந்து லைவாக பரோட்டா மட்டும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொத்து பரோட்டா போட்டோம். ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வந்து பரோட்டா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். செய்யும் போது வந்து எங்களுக்கும் வந்து கொஞ்சம் பசி வந்துருச்சு. அதனால் வந்து கலக்கியை ஃபஸ்ட்டு போட்டு சாப்பிட்டோம். நாங்கள்லாம் முட்டையை போட்ட வேகத்துக்கு வந்து எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டு கலக்கியை வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எனக்கு வந்து கலக்கி அந்த அளவுக்கு பிடிக்காது. ஏன்னா அது ஃபுல்லாக குக் ஆகாமல் இருக்கிறதுனால வந்து எனக்கு அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு மட்டும் நான் சாப்பிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வந்து இது ரொம்ப பெரிய பேக்யார்டு. ஸோ அதோட மெயின்டெனன்ஸுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கெட் டுகெதருக்காகவே வந்து இந்த பேக்யார்டில் இருக்கிற புல்லெல்லாம் ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மரத்துலலாம் வந்து இந்த மாதிரி லைட் வந்து செட் பண்ணி வச்சோம். இந்த லைட் செட்டப் வந்து இப்போ பார்க்குறத விட நைட்டு தான் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதை இப்போ சொன்னால் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. இந்த 96 மூவியில் வந்து இந்த கெட் டுகெதர் இருக்குல்ல, ஸோ அந்த டெக்கரேஷன் மாதிரியே வந்து இந்த ட்ரீயில் இருக்கிற லைட்டு பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. பட் உண்மையிலேயே வந்து அந்தளவுக்கு ஹைடெக்கான டெக்கரேஷன் இல்லைனா கூட வந்து இது வந்து செம்ம நீட்டாக சிம்பிளாக இருந்துச்சு. இந்த கலக்கிலாம் வந்து நாங்கள் முன்பசிக்கு சாப்பிட்டது. ஸோ இன்னும் முடியல, போயிட்டே இருக்குது. ஒரு சைடு வந்து நாங்கள் பரோட்டாவை வந்து போட்டு போட்டு வச்சா வந்து இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி பரோட்டாவை அடித்து வச்சுருவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கொத்து பரோட்டாவுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த பரோட்டாலாம் வந்து யாரும் ஃப்ரெஷ்ஷாக போடலை. இங்கே வந்து கடையிலே முக்கால்வாசி இந்த ஃப்ரோசன் பரோட்டா கிடைக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா வந்து இதை தான் வாங்கி வந்து நாங்கள் குக் பண்ணுவோம். இது வந்து ஒரு குட்டி கேம்ப் ஃபயர் செட்டப் மாதிரி. ஆனால் இது வந்து பார்பிக்யூ செட்டப் போடுறதுக்கு தான். ஆனால் நாங்கள் வந்து இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கேம்ப் ஃபயருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போட்டதுக்கான மெயின் ரீசன் வந்து ஈவினிங் ஆனால் கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கேம்ப் ஃபயர் போட்டதே. இப்போ அடுத்தது வந்து கொத்து போடுறதுக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த லைவ் கவுண்டர் வந்து ரொம்பவே கொஞ்சம் வேலை தான் இழுத்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து சூடாக வந்து அப்பப்போ நம்ம போடுற மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்டவ் வந்து பார்க்கவே பெருசாக இருக்குல்ல, ஆனால் இந்த ஸ்டவ்வை வந்து நம்ம அப்படியே ஃபுல் பண்ணி எங்கே வேணாலும் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த ஸ்டவ்வை வந்து பீச்சுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து குக் பண்ணிலாம் சாப்பிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸி டு கேரி தான். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து வீட்டிலே கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அப்படியே டக்கு டக்குன்னு போட்டு கொத்து பரோட்டா ரெடி பண்ண வேண்டிதான். எங்கள் ஊர் சிதம்பரத்தில் வந்து மூர்த்தி காஃபின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே பரோட்டா, சால்னா, கிரேவின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபேமஸ்ஸு. அந்த ஹோட்டலில் வந்து கொத்து பரோட்டாவுமே வந்து சூப்பராக இருக்கும். நானும் என் அக்காவும் ஸ்கூல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து எப்போயாவது அந்த கொத்து பரோட்டாலாம் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இந்த கொத்து பரோட்டானாலே வந்து எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். இங்கே கனடாவில் வந்து அந்த லெவலுக்கு வந்து கொத்து பரோட்டா நான் இன்னும் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. ஆனால் இங்கே கனடாவில் வந்து வேற ஒரு பேரில் கொத்து பரோட்டா சாப்பிட்ருக்கேன். அது பேர் கேட்கும் போதே வந்து நமக்கு அது சாப்பிடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு தோணும். அது வந்து ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் டால்ஃபின் கொத்து பரோட்டா. இங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அதை ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணாங்க. எனக்கு டால்ஃபின் கொத்து பரோட்டான்னு கேட்டோன்னே வந்து சரி அந்த ஃபிஷ்ஷை தான் ஏதோ போட்டிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு வந்து எனக்கு அவங்கள்ட்ட கேட்டேன். இல்லை அது வந்து பேர் தான் அப்படி. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சீஸ்லாம் வந்து லாஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து டேஸ்ட் வந்து அந்த கொத்து பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும். நான் அந்த டால்ஃபின் கொத்து வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போவே வந்து டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நார்மலாக பரோட்டா சாப்பிட்டாலே வந்து செம்ம ஸ்டஃபிங் ஆகிடும். அதுவும் அதில் சீஸ்லாம் வேறு ஆட் பண்ணியிருக்கிறதுனால வந்து வயிறு செம்ம ஃபுல்லாகிடும் அது சாப்பிட்டா. இப்போ ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சிக்கன் கொத்து பரோட்டா. ஸோ அதுக்கு வந்து சிக்கன் சால்னா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சைடு இருக்கிறது வந்து பீஃபுக்கான கிரேவி. வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து வதங்குறதுக்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு.
இந்த ஸ்டவ்வுக்கு கிட்ட வந்து ஒரு கேப் இருக்குது பாருங்கள். ஸோ அது என்ன ஆகுதுன்னா கீழே இருக்கிற நெருப்பெல்லாம் வந்து மேலே அது வழியாக வந்துடுது. நம்ம தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து அந்த நெருப்பு கையில் பட்டு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒருத்தவங்கனாலேயே வந்து அதை பண்ண முடியல. அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி தான் வந்து அதை கிண்டிக்கிட்டு இருந்தோம். ஒரு கொத்து பரோட்டா போடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes ஆச்சு ஆயிருக்கும். இப்போ ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு. பரோட்டாவை பிச்சு போட்டு கொத்துறது தான் வேலை. அந்த கொத்துற சவுண்டை கேட்கும் போதே வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் அதை கேளுங்க. இப்போ ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் அடுத்தது வந்து பீஃப் கொத்து, சிக்கன் கொத்துன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட கொத்தெல்லாம் வந்து இந்த ஃப்ரோசன் பரோட்டா வந்து நம்ம வீட்டில் குக் பண்ணி அதை வந்து பிச்சு போட்டோம். ஆனால் இந்த பரோட்டாலாம் வந்து ரெடிமேடாகவே வந்து அப்படியே குக் பண்ணி பரோட்டாலாம் வந்து பிச்சு போட்டே இருந்துச்சு. அடுத்ததுக்கெல்லாம் வந்து இதாக யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த பரோட்டாவில் வந்து கொத்து பரோட்டாலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவே இல்லை. ஏன்னா பரோட்டா வந்து ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் இந்த பீஃப் கிரேவி. நான் இது வரைக்கும் வந்து பீஃப் ட்ரை பண்ணதே இல்லை. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருக்கும்போது ஒரு தடவை ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான வந்து பீஃப் சாப்பிட்ணுன்னு ஆசை. என்னை வந்து அடிக்கடி வீட்டில் பண்ணித்தர சொல்லுவாங்க. எனக்கு வந்து அது சுத்தமாகவே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் கடைக்கு போனால் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப டிமாண்ட் வந்து சிக்கன் கொத்துக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து முக்கால்வாசி பேர் வந்து பீஃப் சாப்பிடுவாங்க. அதனால் தொடர்ந்து வந்து பீஃப் கொத்தாக தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது வந்து எங்களுக்கு சிக்கன் கொத்து வந்து கிடச்சிச்சு. இருட்டானதுக்கப்புறம் வந்து கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த சைடு வந்து இந்த மரத்தெல்லாம் வச்சு கேம்ப் ஃபயர் செட்டப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு ஜீரா ரைஸ் மாதிரி சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து கிரேவி கூட தொட்டு சாப்பிடும் போது வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப மைல்டாக வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. நைட்டு வந்து இந்த லைட் செட்டப்பில் வந்து பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. இப்போ தான் வந்து இந்த கேம்ப் ஃபயரை சுற்றி வந்து கொசுக்காக பயந்து நிறைய பேர் வந்து உட்காந்துருந்தோம். இந்த கெட் டுகெதர் வந்து கண்டிப்பாக ஒரு 20 மெம்பர்ஸ் ஆச்சு இருந்திருப்போம். அதுவும் அவங்களுக்குலாம் லைவ் கவுண்டரில் சமைக்கணுன்னா வந்து ஈஸியான வேலையே கிடையாது. ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இந்த அடுப்புக்கிட்ட நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நைட்டு போக போக வந்து மெனுவில் இடியப்பமுமே வந்து ஆட் ஆயிடுச்சு. நான்லாம் வந்து ஸ்டார்டிங் பரோட்டா போட்டு கொடுத்ததோட சரி, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பாய்ஸ் கேங் தான் சேர்ந்து வந்து குக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்போது பர்த்டே செலிப்ரேஷன் அப்படி இல்லைனா வந்து கெட் டுகெதர்னால் வீட்லேயே வந்து குக் பண்ணி அதை தான் வந்து பார்க் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி வந்து லைவ் கவுண்டரில் வந்து பண்ணி சாப்பிடும் போதே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுவும் கொத்து பரோட்டான்னோன்னு வந்து ஒன்றும் வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. இந்த ஈவெண்ட் வந்து ஒரு கெட் டுகெதர்னு சொல்ல முடியாது. ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அவங்க பர்த்டே வந்து ஒரு வீக் டேயில் வந்துச்சு. ஸோ அதை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு வீக்கெண்டில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. முக்கால்வாசி வந்து எங்கள் கேங்கில் இருக்கிற எல்லா பர்த்டேவையும் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ யாருக்கு பர்த்டேவோ வந்து அவங்களாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரியே வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு யாருக்காவது வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வந்துடுது. இந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேஷன் இருக்கிறதுனால தான் வந்து ஃபேமிலியை மிஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அப்பப்போ பெருசாக தெரியாது. நான் சொல்லியிருந்தேன்ல நைட்டில் வந்து பார்க்கும்போது இந்த டெக்கரேஷன் சூப்பராக இருக்கும்னு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நைட் வந்து இப்படி எல்லோரும் வந்து இதில் சுற்றி உட்காந்தாச்சு. கொசு தாங்க முடியல. இந்த மாதிரி காஞ்ச மரம் இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து உடச்சி அந்த கேம்ப் ஃபயருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கிட்ஸுக்குமே வந்து நல்லா ஜாலியாக வந்து டைம் பாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பசங்க இருந்தாங்க. எல்லாம் அவங்க கூட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்துச்சு அவங்களுக்குமே. இந்த செலிப்ரேஷனை நீங்களும் இந்த வீடியோ மூலியமாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் செலிப்ரேஷன் வீடியோ வேணும்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா எந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணுமோ அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருப்பி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.